எங்களுக்கு 12 வயசு, 15 வயசு இருக்கும்போதெல்லாம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்பேஸ்னா என்ன? எப்படி இருக்கும்? சூரியனுக்கு பவர் எங்கேருந்து வந்துச்சு? பாக்டீரியாவுக்கு கண்ணு தெரியுமா? காது கேட்குமா? ரேடியம் எப்படி தானா வெளிச்சம் குடுக்குது? நம்ம உடம்புல எல்லாம் அணுக்கள் இருக்காமே, நாம ஏன் அணுகுண்டு மாரி வெடிச்சு சிதறதில்ல? இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி கேள்விகள் கேட்டுப்போம். அப்படியே வளர வளர இதுக்கான விடைகளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா சமீப காலமா நம்மூர் இளைஞர்கள் அரசியல மட்டுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் ஒரு ஆரோக்கியமான டாபிக் தான் பேசலாம். ஆனா, இப்ப இருக்க சோஷியல் மீடியா இவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது சொசைட்டி வயலன்ஸ். "நீ சரியா? நான் சரியா?" அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட். பயங்கரமான வெயில் காலத்தில மழை வரும்போது எங்க டைம்ல ஏதாவது கவிதை எழுதலாம்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ கால் பண்ணி நம்ம ஃபீலிங்ஸ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனா, இப்போ இருக்க பசங்க அதையும் வச்சு அரசியல் தான் பேசுறாங்க. அதுவும் டீனேஜர்ஸ். ஆனா, இப்போ இருக்க பசங்களுக்கு ஏன் எது மேலயுமே ஆர்வமே வரல? நாங்க ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரிமோட் கார வாங்குவோம். அது விளையாடுறதுக்காக இல்ல, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்க்கறதுக்காக. இதெல்லாம் எப்போ நடக்காம போச்சோ, அப்போவே நாம அறிவியல் பேசுறத மறந்துட்டோம். டியர் பேரண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, உங்க பசங்க நல்லா இருக்கும்னு நெனச்சா, 20 வயசு வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி குடுக்காம இருங்க. அதான் நீங்க பசங்களுக்கு செய்ற ஒரு மிகப்பெரிய உதவி.